அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் பிரம்ம விஜயன். நம்ம ஏற்கனவே 2 வீடியோவில் ஒரு ஜாதகத்துக்கு லக்னம் எப்படி கணிக்கிறது, அந்த லக்னம் நின்ற நட்சத்திர பாதை எப்படி கணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கும் அதே தேதி 23/11/2024 காலை 10:05 சென்னையில் பிறந்த அந்த குழந்தைக்கு சந்திரன் இருக்கும் நட்சத்திர பாதம், சந்திரனோட ஆதி அந்த பரம நாழிகை மற்றும் தசா, அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகம் முழுசாக கணிக்கணும்னா முதல்ல லக்னம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் சந்திரன் என்ற பாதம் பார்க்கணும், தசா புத்தி கண்டுபிடிக்கணும், அப்புறம் கிரக பாதசாரங்கள் பார்க்கணும். நான் சபரி பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை வச்சு தான் இந்த கணிதம் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ 23ஆம் தேதி கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி பிறந்த குழந்தை. இப்போ நம்ம ஒரு சந்திரன் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா உதயாதி நாழிகை கண்டுபிடிச்சோம். அந்த உதயாதி நாழிகை அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு? கார்த்திகை 8 மக நட்சத்திரம் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை 7, 8, 9 இந்த 3 நாளைக்கு உண்டான நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். அதோட நாழிகை எவ்வளவு நேரம் இருக்கு, அந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்க நாழிகை பாத்தீங்கன்னா இருக்கு நேரம் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக சாதனம் இருக்கும், அது பாத்தீங்கன்னா ஆரம்பம், அது முதல் அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணுது. சந்திரன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் இந்த நாழிகை வரைதான் சந்திரன் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடும். அப்படி பாத்தீங்கன்னா கார்த்திகை 7 ஆயுள் நட்சத்திரம் 39 நாழிகை 5 வினாடி வரை இருக்கு. 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் 43 நாழிகை 18 வினாடிகள் வரைக்கும் இருக்கு. 9ஆம் தேதி பூர நட்சத்திரம் 48 நாழிகை 31 நாழிகை இருக்கு. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட சூரிய உதயாதி நாழிகை அன்னைக்கு இருக்க நட்சத்திரத்தோட நாழிகை வினாடிக்குள்ள இருந்ததுன்னா நம்ம முதல் நாள் நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம். இல்லை இந்த நாழிகைக்கு மேல பிறந்ததுன்னா அடுத்த நாள் நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். சரிங்களா? இதை மைண்ட்ல வச்சுங்க. சரி, இப்போ இந்த குழந்தை பாத்தீங்கன்னா உதயாதி நாழிகை என்ன 9:45 நம்ம கண்டுபிடிச்சிடணும் இல்லைங்களா? அப்போ 9:45 போது 8ஆம் தேதி மக நட்சத்திரம் 43 நாழிகை 18 வினாடிகை. அப்போ அந்த 43 நாழிகைக்கு உள்ளேயே இந்த 9 நாழிகை இருக்கு, அதுக்குள்ள பிறந்துருச்சு. அதனால முதல் நாள் நட்சத்திரத்தை எடுத்து அன்னைக்கு மகம் எவ்வளவு இருப்பு இருக்கு, 8ஆம் தேதி எவ்வளவு இருப்பு இருக்கு, ரெண்டுத்தையும் கூட்டணும்னா ஆதி அந்த பரமநாழிகை கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ எடுத்துட்டோம், இந்த 3 நாள் நட்சத்திரம் எடுத்துட்டோம். முதல்ல ஆதி அந்த பரமநாழிகை. ஆதி அந்த பரமநாழிகை அப்படின்னா என்ன? ஒரு நட்சத்திரத்தோட மொத்த அளவு, அதாவது ஒரு நட்சத்திரம் முடிந்து ஆரம்பிக்க சொல்ல நட்சத்திரம் எங்க தொடங்குது, அடுத்த நாள் எங்க முடியுது, அதுல மொத்த அளவு எவ்வளவு நாழிகை அந்த சந்திரன் டிராவல் பண்றாங்க, அதுதான் ஆதி அந்த பரமநாழிகை. இப்போ பாத்தீங்கன்னா ஆதி அந்த பரமநாழிகை இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஒரு நாள்ல எவ்வளவு நாழிகை சொன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 60 நாழிகை. அப்போ கார்த்திகை 7ஆம் தேதி ஆயிலியம் இருப்பு எவ்வளோ 39:05. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ மகம் 43:18 இந்த உதயாதி நாழிகை 9:45 இருக்கிறதுனால 60 நாழிகைல 39:05 வரைக்கும் தான் ஆயிலம் இருக்கு. அப்போ 7ஆம் தேதியே மகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அந்த 60ல இந்த 39:05 கழிச்சிட்டீங்கன்னா மகம் 7ஆம் தேதி எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 60 நாழிகை. கார்த்திகை 7ஆம் தேதி ஆயிலம் இருக்கிறது 39:05. இதை மைனஸ் பண்றேன். பண்ணீங்கன்னா 10ல் 5 போனா 5, 60. இங்க ஒன்று 60 இல்லையா? 60ல் 5 போனா 55, இங்க 59 இருக்கும். 59ல் 39 போச்சுன்னா 20. அப்போ மகம் 7ஆம் தேதி இருக்கிறது 20 நாழிகை 55 இருக்கு. 8ஆம் தேதி 43:18 வரைக்கும் இருக்கு. அப்போ 8ஆம் தேதி கார்த்திகை 8 மகம் இருப்பு 43:18, இது ரெண்டையும் டோட்டல் பண்ணீங்கன்னா மகத்தோட மொத்த அளவு கிடைச்சிடும். அப்போ கார்த்திகை 8ஆம் தேதி மகம் இருப்பு 43:18, இதை கூட்டினீங்கன்னா 8, 5, 13, மீதி 1, 1, 2, 5, 7, 7னா அதில் 6 கழிச்சோம்னா 1 போட்டுரும். அந்த ஒரு நாழிகை இங்க இருக்கணும். 1, 3, 4, 4, 2, 6. அப்போ இந்த மகத்தோட ஆதி அந்த பரம நாழிகை 64:13. புரியுதுங்களா? சரி, இப்போ நட்சத்திரம் என்ன சொல்லிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், மக நட்சத்திரம். அப்போ நட்சத்திரம் மகம் அப்படின்னு எழுதிட்டோம். சரி, இப்படியே வந்தீங்கன்னா இப்போ ஒரு சந்திர மகத்தோட ஆதி அந்த பரம நாழிகை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இல்லைங்களா? அதான் எழுதியிருக்கேன். சந்திரனுக்கு நட்சத்திர பாதம் கண்டுபிடிக்க போறோம். ஒரு நட்சத்திரம் 4 பாதம். இப்போ 4 பாதத்துல இந்த குழந்தை பிறந்தது எங்க 9:45 சூரிய உதயாதி நாழிகை. அதோட 7ஆம் தேதி இருப்பு எவ்வளவு இருக்கு 20:55. அப்போ 8ஆம் தேதி தான் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி மகத்துல 20:55 போயிடுச்சு. அப்போ 20:55 கூட 9:45 கூட்டா 30:40. அப்போ இந்த 30:40 இந்த 64:13ல எத்தனாவது பாதத்துல வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் ஒரு நட்சத்திரத்துல 4 பாதம் சொல்றோம். அதை இப்போ கண்டுபிடிப்போம். ஒரு நட்சத்திரம் ஈக்குவல் டு 4 பாதம். ஒரு பாதம்ன்றது அந்த மொத்த நட்சத்திரம் டிவைடட் பை 4. மொத்த நட்சத்திரம்ன்றது ஆதி அந்த பரம நாழிகை. எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 64:13. அப்போ 64:13 4ஆல வகுக்கிறீங்க. வகுத்தீங்கன்னா 64 4 அடிச்சா 16 நாள் 64. அப்போ 16. 13 4 அடிச்சா 3 நாள் 12, மீதி 1 இருக்கும். அது கால் 4 கால் 1 இல்லையா? அப்போ 3 கால்.
நம்ம பாதிக்கு மேல இருந்தா முழுசாய்க்கலாம். இது கால் தானே இருக்கு. அப்ப அந்த காலை விட்டுட்டு 1603 மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பாதத்துக்கு எவ்வளவு அளவு? 1603. இப்ப என்ன சொல்றோம்? உதயாதி நாழிகை 9:45, கார்த்திகை 7ஆம் தேதி மகம் இருப்பு 20:55. அப்ப குழந்தை பிறக்கும் போது மகரம் செல்லுனா சென்று கொண்டிருக்கும் பொழுது மகத்தோட நட்சத்திரம் 30 நாழிகை 40 வினாடிகை செல்லும் பொழுது இந்த குழந்தை பிறந்திருக்கு. அதனால சொல்ல மகரம் செல்லுன்னு சொல்றோம். சரி, இப்போ மகம் செல் நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 30 40. ஒரு பாதத்துக்கு 16:03. அப்ப 2 பாதத்துக்கு இதை கூட்டினீங்கன்னா 32:06 வினாடிகை வரும். இப்போ 30 40ன்றது 32க்குள்ளேயே முடிஞ்சிருது இல்லையா? அப்போ சந்திரனுக்கு நட்சத்திர பாதம் மகம் 2. சரி, இப்போ மகன்றது எந்த ராசியில இருக்கும்? சிம்ம ராசியில இருக்கும். அப்போ ராசின்றது சந்திரன் மகம் 2ல சிம்மத்துல இருக்கு. அப்ப இவங்க ராசி இந்த குழந்தை பிறந்தது சிம்ம ராசியில பிறந்திருக்கு. சரி, இப்போ நட்சத்திரம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தசா கண்டுபிடிக்கணும். தசா இருப்பு கண்டுபிடிக்கணும். சரி, தசா இருப்புக்கு என்ன பண்ணணும்? ஆதி அந்த பரநாழியை நமக்கு தெரியும். 64:13 கண்டுபிடிச்சோம். மகம் செல்றது. செல்லுன்னு என்ன அர்த்தம்? நேர்த்தி, அதாவது 23 இல்லையா பிறந்தது? 22ஆம் தேதி கார்த்திகை 7ஆம் தேதியில இருந்து கார்த்திகை 8ஆம் தேதி வரைக்கும் நட்சத்திரத்தோட மொத்த அளவு 64:13. அதுல குழந்தை பிறக்க சொல்ல இருக்கிற அளவு 30 40. மீதி இருக்கிறது இருப்பு. இந்த 30 40 செல் குழந்தை 30 40ல மக நட்சத்திரம் போயிட்டு இருக்கும்போது பிறந்திருக்கு. மீதி இருக்கிறது மகம் இருப்பு, பேலன்ஸ். சரிங்களா? இப்போ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ ஆதியந்த பரமநாழிகை 64:13, மகம் செல் 30 40. இதை மைனஸ் பண்ணினா 33. அதாவது 13 40 போக 1 வாங்கினா 60 வரும். 60 + 13 73. 73 40 போனா 33. இங்க 63 இருக்கும். 30 போச்சுன்னா 33. அப்போ மகம் இருப்பு 33 நாழிகை 33 வினாடிகை. சரிங்களா? இப்போ மகம் யாரோட நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம். கேது எத்தனை வருஷம்? தசா 7 வருடங்கள். கேது எழுதிட்டேன். இப்போ தசா கண்டுபிடிக்கலாம். தசா இருப்புக்கு ஃபார்முலா நட்சத்திர இருப்பு இன்ட்டு தசா வருடம் டிவைடட் பை ஆதி அந்த பரமநாழிகை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நட்சத்திர இருப்பு என்ன? 33 33 33 நாழிகை 33 வினாடிகை. இது எழுதிட்டேன். தசா வருடம் எவ்வளோ? 7. ஆதி அந்த பரமநாழிகை எவ்வளோ? 64:13. இங்கே எழுதியாச்சு. இப்போ இது நாழிகை வினாடிகையை மொத்த வினாடிகையை மாற்றி அப்புறம் பெருக்கிக்கலாம். வினாடிகையை மாற்றணும்னா இந்த நாழிகையை 60ஆல பெருக்கணும். அப்போ 33 × 60 1980. இந்த 33 ஆட் பண்ணினா 2013. அது இங்கே எழுதிட்டேன். இன்ட்டு 7. அடுத்து 64:13. 64 60ஆல பெருக்கினா 38 40. அது இந்த 13 இல்லையா? அந்த 13 போனீங்கன்னா 38 53. அது போட்டாச்சு. இப்போ 2013 7 14,091 பை 38 53. இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரைக்கும் கேட்டா கால்குலேட்டர்ல செல்லுல போடுங்க. போட்டீங்கன்னா 3 பாயிண்ட், அதாவது 3.657150 அது போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணது? 3 இருக்கு இல்லையா? இந்த 3 தான் வருடம். அப்போ குழந்தை பிறந்த தசா வருடத்துல முதல்ல வருடம் கண்டுபிடிக்கிறோம். 3 வருடம் இருக்கு. இந்த 3 கிடையாது, 3 வருடம். இப்போ அடுத்து என்ன பண்ண கேட்டீங்கன்னா இந்த 3 எடுத்துருங்க. அதாவது 3ஆல மைனஸ் பண்ணா 3 போயிடும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 0.5 இல்லைன்னா இப்படி போட்டுக்கலாம் சைட்ல -3 அப்படி போட்டீங்கன்னா இதுல 3 மைனஸ் பண்ணீங்கன்னா 3 போய்டும். அப்போ பேலன்ஸ் இருக்கும் 0.657150 போயிட்டு இருக்கோம். இன்ட்டு அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் மாதம் கண்டுபிடிங்களா? அதில் 12ஆல பெருக்குங்க. பெருக்கினீங்கன்னா 7.885803 சம்திங்னு வரும். இதுல 7ங்கிறது என்ன சொல்றாங்க? மாதம் அப்படின்னு சொல்றோம். இப்ப 7 மாதம். இந்த 7 தான் 7 மாதம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும்? அடுத்து 7 மைனஸ் பண்ணணும். இங்க என்ன பண்ணுங்க? 7 மைனஸ் பண்ணீங்கன்னா 7 போயிடும். 0.885803 வரும். இப்போ 4 30. ஒரு மாசத்துக்கு 30 நாள் இல்லையா? அப்போ இன்ட்டு 30. அப்போ 26.574098 போயிட்டே இருக்கும். இந்த 26 மட்டும் எடுத்துங்க. அப்போ 26 நாள். மற்றதெல்லாம் விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு தேவை வருடம், மாதம், நாள். அதுக்கப்புறம் நாழிகை வினாடிகை அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவை. இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அப்போ கேது தசா இருப்பு 3 வருடம் 7 மாதம் 26 நாள். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம்? சந்திரன் நிற்கிற பாதம் கண்டுபிடிச்சோம். ஆதி அந்த பரவழியை கண்டுபிடிச்சோம். அந்த ஆதி அந்த பரவழியை வச்சு தசா இருப்பு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம கிரக பாதசாரங்களை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஜாதகத்தை எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.